ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் டு ஷக்கிலாஸ்ட். இன்றைக்கி வந்து நான் இந்த ஆம்லாவில் இது வந்து அரைநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த அரைநெல்லிக்காய் வந்து இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து ஆவியில் வச்சுருக்கேன். அடியில் இட்லி பாத்திரம் இருக்குது பாருங்கள். மேலே எல்லாத்தையும் நான் போட்டுட்டு இது வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டாக்கா அழகாக வந்து கழண்டிடும். அப்படி அப்படியே கழண்டிடாது. இது ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் சக்கரை பாகு அதை காசிட்டு திக்னஸ் ஆன உடனே நல்லா திக்கு, அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன். பக்கத்தில் பாகு பண்ணுறேன். அதில் வந்து இதை வேக வச்சுட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனோடனே அந்த பாகில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா இருக்கும். இது விட்டமின் இ இதில் நிறைய விட்டமின் இ இருக்குது இதில். அதனால் இது நல்லா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆப்பிளுக்கு ஈக்குவல் இது இருக்குது ஸ்ட்ரென்த்து. அதனால் இது வந்து நம்ம இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ நிறைய இவ்வளோ வாங்கிட்டு வந்ததுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால நம்ம வந்து இப்போ இதை ஆவியில் வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நாங்கள் இட்லி பாத்திரத்தில் போட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். தண்ணியில் நல்லா அது பாயில் ஆகிடும். பாயில் ஆகிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்தால் அப்படியே உதிராக நம்ம அதை அப்படியே இது பண்ணால் கொட்டை தனியாக வந்துடும். எடுத்துகிட்டு நம்ம பக்கத்தில் வந்து சக்கரை பாகு காசி அதில் நம்ம அதை போட்டுட்டு கொஞ்சம் நிழல்லையே வளர்த்திட்டு வச்சிட்டோம்னா அது ஃபுல்லு ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுட்டு சாப்பிடணும். இதே மாதிரி வந்து கிவி ஃப்ரூட் கூட அப்படி தான் நம்ம செஞ்சுட்டு அதை வந்து நம்ம பாட்டிலில் போட்டு வச்சு சாப்பிட்டோம். அது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த அரைநெல்லிக்காய் ஆம்லா இது ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. வாங்க பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆம்லா பாருங்கள். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் அழகாக அப்படி அப்படியே இது பண்ணுவாங்க. அப்படி அப்படியே கழண்டிடும். கொட்டை தனியாக இது தனியாக வந்துடுச்சு. இப்போ இதுக்கு வந்து பாகு காசு இருக்க பாருங்கள், கொஞ்சம் திக்னஸாக. இப்போ இதில் நம்ம வந்து இந்த இதுவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆறினோன்னா கொஞ்சம் தட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பதம் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா எப்பப்போ இதுவாக இருக்குதோ அப்போல்லாம் நம்ம இதை எடுத்து சாப்பிடலாம். தட்டிலே போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் சேம் மெத்தட்லேயே கிவி ஃப்ரூட்டு கூட பண்ணி நீங்கள் வச்சுட்டு பாட்டிலில் இது பண்ணிட்டு சாப்பிடலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள். இப்போ சுகர் சிரப்பு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகுது. கொஞ்சம் ஏதோ ஒரு நாள் இது நல்லா ஊறணும். நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தட்டில் நம்ம எடுத்து போட்டு நல்லா காய வச்சு கொஞ்சம் லைட்டாக இப்போ இது வந்து ஒரு 1 or 2 days விட்டுட்டு நம்ம காய வச்சுட்டு எடுத்து பாட்டிலில் போட்டு பதம் பண்ணி வச்சுக்கணும். எப்பப்போ நம்மளுக்கு தேவை நம்ம ஒரு 2 எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கும். விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி இது இருக்குது. அதனால் இதில் விட்டமின் நிறைய இருக்குது. அதனால் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஊறட்டும்.
ஆச்சு. இந்த சிரப்பில் இது நல்லா ஊற்றும். கொட்டை வந்துட்டு தெரிஞ்சிடலாம். இப்போ இது இப்படி சாப்பிட்றதுக்கு கூட நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆச்சு. எல்லாம் பாருங்கள் செப்பரேட்டாக கலந்துட்டு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோமா. இது ஒரு 2 days நல்லா ஊறின உடனே நம்ம எடுத்து தட்டில் போட்டு காய வச்சு இப்போ இது வேலை முடிஞ்சிச்சு. நீங்களும் இதே மாதிரி ஆம்லாலாம் வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ நம்ம எடுத்து சாப்பிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆம்லா சட்னி கூட செய்கிறேன், அதுவும் பார்க்கலாம். அது ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். ஆம்லா சட்னி ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து இப்போது அப்லோட் பண்ணோம். நிறைய வீடியோஸ் இருக்குது, அப்லோட் பண்ணால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்லோட் பண்ண பாருங்கள், இதிலேருந்து தண்ணியே வந்துடுச்சு. கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிட்டோம். நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு உங்களுக்கு ட்ரை ஆன பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து பாயில் பண்ணிட்டேன். பாயில் பண்ணிவிட்டு ஆறட்டோன்னு எடுத்து தட்டில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அழகாக வந்துடுது பாருங்கள். நம்ம வந்து கட் பண்ணோன்ற அவசியமே இல்லை. ஆவியில் வேக வச்சு எடுத்த உடனே செப்பரேட்டாக வந்துடுது. இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கொட்டை செப்பரேட்டாக எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து பாகு காசி வச்சிட்ருக்கேன். பாருங்கள், திக்காக பாகு காசி வச்சிட்ருக்கேன். இப்போ இதில் வந்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் கொட்டி வச்சுக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள்,